வாங்க, நாம இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். உங்க மனநிலை, நீங்க எடுக்கிற முடிவுகள், ஏன் உங்க குணமே உங்க மூளையில இருந்து வர்றதில்ல, அது உங்க குடல்ல இருந்து வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம டென்ஷனா இருக்கும்போது ஏன் வயித்துல ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இல்ல காதல்ல இருக்கும்போது கூட அந்த உணர்வை அடி வயித்துல தானே உணர்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம உடம்புல ஒளிஞ்சிருக்கிற அந்த இரண்டாவது மூளைய பத்தி பார்ப்போம். அப்புறம் அதோட ஆச்சரியமான கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குடலும் மூளையும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு பேசிக்குதுங்கிற ரகசியத்தை அவிழ்ப்போம். கடைசியா இத வச்சு நாம எப்படி நம்மளையே இன்னும் சந்தோஷமா வச்சுக்கலாம்னு சில டிப்ஸ் பார்க்க போறோம். வாங்க, ஒரு பெரிய உண்மையோட ஆரம்பிக்கலாம். நம்ம உடம்புல இன்னொரு மூளை இருக்கு. ஆனா அது நம்ம தலைக்குள்ள இல்ல. ஆமா, விஞ்ஞானிகள் இத என்டெரிக் நரம்பு மண்டலம், அதாவது இஎன்எஸ்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம குடலை சுத்தி ஒரு பெரிய புத்திசாலித்தனமான நரம்பு வலை புண்ணப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளோட இரண்டாவது மூளை. இதோட அளவை பாருங்க, அதுதான் இங்க ஹைலைட்டே. நம்ம குடல்ல சுமார் 10 கோடிக்கு மேல நரம்பு செல்கள் இருக்கு. அடேங்கப்பா, நம்ம முழு தண்டுவடத்துல இருக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இரண்டாவது மூளை எவ்வளோ பவர்ஃபுல்னா, செரிமானம் முழுசையும் அதுவே பார்த்துக்கும். எப்போ என்சைம்ஸ் அனுப்பணும், சாப்பாட்டை எப்படி நகர்த்தணும்னு எல்லா முடிவையும் மூளைக்கிட்ட கேட்காம அதுவே தன்னிச்சையா எடுத்துக்கும். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு நமக்கு ரெண்டு மூளை? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உண்மையான கேள்வி குடலுக்கு ஏன் மூளை வந்துச்சுங்கிறது இல்ல. குடல்ல ஏற்கனவே ஒரு மூளை இருக்கும்போது தலைக்குள்ள ஏன் இன்னொரு மூளை உருவாச்சுங்கிறது தான். பரிணாம வளர்ச்சியில பாத்தீங்கன்னா குடல் தான் நம்மளோட முதல் மூளை. ஆமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லதா கெட்டதா சத்தானதான்னு நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்களை அலசுறதுக்காக அது உருவாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு தான் வெளியே இருக்கிற ஆபத்துகளை சமாளிக்கிறதுக்காக நம்ம தலைமூளை உருவாச்சு. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். ரெண்டுக்கும் ரெண்டு தனித்தனி வேலை. குடல் உடம்புக்கு உள்ள நடக்கிறத பார்த்துக்கிச்சு, மூளை உடம்புக்கு வெளியே நடக்கிறத பார்த்துக்கிச்சு. இயற்கை இது ரெண்டையும் ரொம்ப புத்திசாலித்தனமா இணைச்சு வச்சிருக்கு. சரி, இந்த ரெண்டு மூளையும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது ரெண்டும் இடைவிடாம பேசிக்கிட்டே இருக்கு. அந்த உரையாடல் தான் ஒவ்வொரு நொடியும் நம்ம மனநிலையை தீர்மானிக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற சூப்பர் ஹைவே தான் வேகஸ் நரம்பு. குடலை ஒரு ஃபேக்டரி மாதிரியும் மூளைய ஹெட் ஆஃபீஸ் மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த வேகஸ் நரம்பு தான் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன். முதல்ல மூளையிலேருந்து குடலுக்கு எப்படி தகவல் போகுதுன்னு பார்ப்போம். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது உங்க மூளை உடனே குடலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். செரிமானத்தை இப்போ நிறுத்தி வை, நமக்கு வேற முக்கியமான வேலை இருக்குன்னு. அதனால தான் நமக்கு வாய் கூர்ந்து போகுது, சில சமயம் குமட்டல் கூட வருது. ஆனா மூளைக்கு யார் மெசேஜ் அனுப்புறா? இங்க தான் அசல் ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாங்க. இந்த ஷோவோட உண்மையான ஸ்டார்ஸ் யாருன்னா நம்ம குடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் தான். நம்ம குடல்ல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் பாக்டீரியாக்கள் வாழுது. இதுங்க சும்மா இல்ல, நம்ம ஆரோக்கியத்துல ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. ஒரு ஆச்சரியமான உண்மையை சொன்னா நம்புவீங்களா? நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மனித செல்லுக்கும் பதிலுக்கு சுமார் 1.3 பாக்டீரியா செல்கள் இருக்கு. அதாவது மரபணு ரீதியா பார்த்தா நம்ம மனிதனை விட ஒரு நுண்ணுயிரி தான் அதிகம். இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி வேலை செய்யுது. அதுங்க தான் நம்ம சாப்பாட்டை உடைச்சி சத்தா மாத்துது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதுக்கும் மேல நம்ம மனநிலையை கண்ட்ரோல் பண்ற முக்கியமான ரசாயனங்களை உருவாக்குது. உதாரணத்துக்கு, நம்மள சந்தோஷமா உணர வைக்கிற செரோட்டோனின்ங்கிற ரசாயனத்தை எடுத்துக்கலாம். அதுல 90% நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களால தான் உருவாக்கப்படுது. மூளையால வெறும் 10% தான். அதே மாதிரி தான் டோபமைனும். நினைச்சு பார்க்கவே முடியல. அப்போ முக்கியமான பாயிண்ட்க்கு வந்துட்டோம்.
நீங்க உங்க உணர்வுகளை மாத்தணும்னு நினைச்சா முதல்ல உங்க குடலோட சூழலை மாத்தணும். சரி, அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோ ஒரு சிம்பிள் கைடு. நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு நார்ச்சத்து, விதவிதமான காய்கறிகள், பழங்கள், தயிர் மாதிரியான உணவுகளை கொடுத்து வளர்க்கணும். அதே சமயம் கெட்ட பாக்டீரியாக்களை வளர்க்குற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை, செயற்கை இனிப்புகள் இதெல்லாம் தவிர்க்கணும். இது வெறும் சாப்பாட்டோட முடியற விஷயம் இல்ல. இது ஒரு முழுமையான அணுகுமுறை. சாப்பாட்டை கவனிக்கிற மாதிரியே உங்க மன அழுத்தத்தையும் கவனிக்கணும். ஏன்னா மன அழுத்தம் உள்ள மூளை மன அழுத்தம் உள்ள குடலை உருவாக்கும். அந்த குடல் திரும்பவும் மூளைக்கு மன அழுத்த சிக்னல்கள் அனுப்பும். இது ஒரு நச்சு வட்டமா மாறிடும். அதனால அடுத்த தடவை உங்களுக்கு காரணமே இல்லாம மனநிலை மாறும்போதோ, இல்ல திடீர்னு ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிடணும்னு தோணும்போதோ, இல்ல பதட்டம் வரும்போதோ, ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த முடிவு எடுக்கிறது உண்மையிலேயே நீங்களா, இல்ல உங்க குடல்ல இருக்கிற பாக்டீரியாவா? பதில் உங்க குடலுக்குள்ளேயே இருக்கலாம். இந்த விளக்கப் பகுதியில் இணைந்திருந்ததற்கு நன்றி.